ஏன் இந்த தேர்தலிலே வேட்பாளர்களை அறிவிப்பதற்கு இவ்வளவு தாமதமானது? நம்முடைய முதலமைச்சருடைய பெருந்தன்மை தான் அதற்கான காரணம். இந்த ஆட்சி அமைகிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் ஆட்சி அமைக்கிறது என்று அவர் சொல்லுவதே கிடையாது. அவ்வளவு பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர். கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்று எல்லா இடத்திலுமே சொல்லுவார். அடுத்து திருச்செங்கோடு என்றைக்கு மாநகராட்சியாக மாறுகிறதோ அன்றைக்கு தான் நம்முடைய கோரிக்கை ஓயும். திருச்செங்கோடு ஒரு தனி மாவட்டமாக மாறும் என்பதிலே எந்த ஐயப்பாடும் கிடையாது. இன்றைக்கு மலைச்சுத்தி ரோடுக்கு அந்த பக்கம் மங்கரடுன்னு ஒரு இடம் இருக்கு. அதுல 16 ஏக்கர் புறம்போக்கு இருக்கு. அந்த 16 ஏக்கர் புறம்போக்கிலே திருச்செங்கோட்டுக்கு ஒரு டைடல் பார்க் கொண்டு வர வேண்டும். ஐடி படிக்கிற மாணவர்கள் என்னுடைய பல கோரிக்கைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற பலருக்கும் உதவியாக இருந்திருக்கிறது. நம்முடைய தொகுதியை தாண்டி அடுத்த 5 ஆண்டுகள் முடியும் பொழுது திருச்செங்கோட்டுக்கென்று ஒரு தேவையும் இருக்கக்கூடாது. கோரிக்கையே மக்கள்கிட்ட யாருக்குமே இருக்கக்கூடாது. அத்தனை கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டு விட வேண்டும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எவ்வளவு காரியங்கள், அத்தனை காரியங்களையும் அவர்தான் செய்கிறார். ஆனால் ஒரு இடத்தில் கூட தான் செய்தேன் என்று அவர் சொல்லுவது கிடையாது. இந்த ஆட்சி அமைகிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் ஆட்சி அமைக்கிறது என்று அவர் சொல்லுவதே கிடையாது. அவ்வளவு பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர். கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்று எல்லா இடத்திலுமே சொல்லுவார். நாங்கள் ஒன்று சேர்ந்துதான் போராடுவோம் என்று சொல்லுவார். ஏன் இந்த தேர்தலிலே வேட்பாளர்களை அறிவிப்பதற்கு இவ்வளவு தாமதமானது? நம்முடைய முதலமைச்சருடைய பெருந்தன்மை தான் அதற்கான காரணம். ஒரு கூட்டணி கட்சியை கூட விட்டுவிடக் கூடாது என்று இன்றைக்கு சேர்த்திருக்கிறார். ஒவ்வொருவரிடமும் பேசி நானெல்லாம் ஏன் ஆரம்பத்திலேயே அந்த தொகுதியை குறைத்துக் கொண்டு ஒப்புக்கொண்டேன் என்று சொன்னால் முதலமைச்சருக்கு எந்த காரணத்தை கொண்டோம் ஒரு வருத்தத்தை கொடுத்து விடக்கூடாது என்பதிலே நான் உறுதியாக இருந்தேன். கேட்டோம், சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒரு தொகுதியை குறைத்து ஒப்புக்கொண்டு இன்றைக்கு பணியாற்றுகிறோம். அதில் என்ன தவறு இருக்கிறது? சென்ற தேர்தலிலே 3 தொகுதிகள் வாங்கி இருக்கலாம். ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்களால் தான், நீங்கள் தான் என்னை உள்ளே அனுப்பினீர்கள். மீதி 2 தொகுதியிலே உள்ளே அனுப்பவில்லை. இன்றைக்கு 2 தொகுதி வாங்கி இருக்கிறோம். 2 சட்டமன்ற உறுப்பினர் உள்ளே சென்றால் அதைவிட இது உயர்வு தானே? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்த இடத்திலே 2 சட்டமன்ற உறுப்பினர் இருப்போம் என்று சொன்னால் அதைவிட அதிகம் தானே? அதனால கண்டிப்பாக அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இன்றைக்கு ஒரு கூட்டணியினுடைய நலன் கருதி இங்க இருக்கிற அத்தனை கூட்டணி கட்சிகளுமே முடிவெடுக்க வேண்டிய அந்த சூழலுக்கு நாம் இன்றைக்கு தள்ளப்பட்டோம். அப்படிப்பட்ட நிலையில தான் இன்றைக்கு ஒரு அருமையான கூட்டணியை நான் அமைத்திருக்கிறோம். எப்படி இன்றைக்கு வையப்ப மலைக்கு சாலை போட்டது மக்கள் மத்தியிலே இன்றைக்கு ஒரு பிரபலமாகி இருக்கிறதோ அதை போல அந்த ரோப்கார் அடுத்த தேர்தலிலே சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அந்த ரோப்கார் பணிகளை முடித்தாக வேண்டும். இன்றைக்கு மலைச்சுத்தி ரோடுக்கு அந்த பக்கம் மங்கரடுன்னு ஒரு இடம் இருக்கு. அதுல 16 ஏக்கர் புறம்போக்கு இருக்கு. அந்த 16 ஏக்கர் புறம்போக்கிலே திருச்செங்கோட்டுக்கு ஒரு டைடல் பார்க் கொண்டு வர வேண்டும். ஐடி படிக்கிற மாணவர்கள் எதிர்காலத்திலே நம்முடைய குழந்தைகள் இங்கே பெங்களூருக்கும் சென்னைக்கும் வேலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. அவர்கள் திருச்செங்கோட்டிலேயே வேலை பார்க்க வேண்டும். அதற்கு வேண்டி அந்த டைடல் பார்க் 4 ஏக்கர் தான் வேணும். மீதி 12 ஏக்கர்ல இன்னும் நம்ம சேர்ந்து டெவலப் பண்ண முடியும். அப்படி பண்ணோம்னு சொன்னா இன்னும் அந்த வளர்ச்சி வருவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி திருமணி முத்தாறு திட்டம் நம்ம போராடிக்கிட்டே தான் இருக்க போறோம். சட்டமன்றத்தில் 3 முறை நான் பேசியிருக்கேன். அதுக்காக நடைபயணம் போயிருக்கிறேன். முதலமைச்சரை எங்க பார்த்தாலும் திருமணி முத்தாறு திட்டம் மனு கொடுப்பேன். எல்லாரும் எங்கிட்ட மனு கொடுக்கிற மாதிரி நான் அவர்கிட்ட மனு கொடுப்பேன். என் கையில கவரை பார்த்த உடனே சொல்லுவாரு, திருமணி முத்தாறு திட்டமா அப்படிம்பார். இதுதான் எப்ப போனாலும் நான் எப்பவுமே முதலமைச்சரை ஒரு 4-5 மாதங்களுக்கு ஒரு முறையாவது 3 மாசம் வச்சுக்குவேன். தள்ளி போனா 4-5 மாசமா இருந்தாலும் 1-to-1 ஒரு மீட்டிங் கேட்பேன். 1-to-1 மீட்டிங் கேட்பேன். அப்போ என்னென்னலாம் பெண்டிங் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு போய்க்கு வந்தா முதலமைச்சர் என்ன பண்ணுவாரு, சீஃப் செக்ரட்டரி, 4 செயலாளர்கள், அப்புறம் தினேஷ்குமார், தம்பி தினேஷ்குமார் எல்லாத்தையும் உட்கார வச்சிருவார். நான் போயிட்டு ஒவ்வொன்றா பேச ஒவ்வொன்றா கேட்பார். ஒவ்வொன்றா கேட்டு அந்த விஷயங்களை பண்ணி கொடுப்பார். ஸோ இப்படிதான் நம்ம அந்த திட்டங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு. முதலமைச்சரை அடிக்கடி சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அதுதான் முதலமைச்சருடைய பார்வை அதிகமாக திருச்செங்கோடு தொகுதியிலே படுவதற்கான காரணம்.
அடிப்படை காரணம் என்று சொன்னால் அதுதான் அடிப்படை காரணம். என்னுடைய பல கோரிக்கைகள் தமிழ்நாட்டில் இருக்கிற பலருக்கும் உதவியாக இருந்திருக்கிறது. நம்முடைய தொகுதியை தாண்டி பல விஷயங்கள். இன்னைக்கு டாஸ்மாகிலே பாட்டிலை திருப்ப பெறுகிற திட்டமாக இருந்தாலும் நான் தான் சட்டமன்றத்திலே உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் அங்கே பேசினேன் என்பதை நீங்கள் எல்லாம் பெருமையாக எடுத்துக் கொள்ளலாம். எந்த ஊரிலே டாஸ்மாகிலே பாட்டில் திரும்பி வாங்குகிற அந்த திட்டம் செயல்பட்டாலும் அது உங்களுடைய திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கை சட்டமன்றத்திலே என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு திருச்செங்கோடு நகராட்சியை சிறப்பு நகராட்சியாக இப்பொழுது மாற்றி இருக்கிறோம். முதல் இருந்த நகராட்சியை இப்போது சிறப்பு நகராட்சியாக மாற்றி இருக்கிறோம். அது போதாது. அடுத்து திருச்செங்கோடு என்றைக்கு மாநகராட்சியாக மாறுகிறதோ அன்றைக்கு தான் நம்முடைய கோரிக்கை ஓயும். ஆனால் திருச்செங்கோடு நகராட்சி மாநகராட்சியாக மாற வேண்டும். மாநகராட்சியாக மாறும் பொழுது திருச்செங்கோடு ஒரு தனி மாவட்டமாக மாறும் என்பதிலே எந்த ஐயப்பாடும் கிடையாது. இன்னொன்று அப்படின்னு சொன்னா, ஆடுற மாட்டை ஆடித்தாங்க இருக்கணும், பாடுற மாட்டை பாடித்தாங்க இருக்கணும். அந்த வித்தை நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் விவரம். காரியம் எல்லாம் ஒண்ணுதான், எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர் தான். ஆனா எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்கணும். திருச்செங்கோட்டுல இருந்து கோயம்புத்தூருக்கு பஸ் விட்டோம், திருச்செங்கோட்டுல இருந்து பழனிக்கு பஸ் விட்டோம். அது எல்லாத்துக்கும் தெரியும், இன்னைக்கு எல்லாம் வசதியா இருக்கு. ஆனா அந்த திருச்செங்கோட்டு பழனி பஸ் எப்படி வாங்கலன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? பஸ்ஸில் ஏறி இருப்பீங்க, பஸ்ஸை பார்த்துருப்பீங்க. நான் சட்டமன்றத்தில் என்ன கேட்டேன், அமைச்சர்கிட்ட, போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட, திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் இருக்கு, அப்பா அம்மாட்ட கோவிச்சுக்கிட்டு முருக மயிலேறி திருச்செங்கோட்டு மலையிலிருந்து நேராக பழனிக்கு போயிட்டார். எங்கேயும் நிற்கல, திருச்செங்கோட்டு மலையிலிருந்து நேராக அவர் பழனிக்கு போயிட்டார். ஆனால் இன்னைக்கு நாங்கள் இந்த விஞ்ஞான யுகத்தில் திருச்செங்கோட்டிலிருந்து நாங்கள் பழனிக்கு போகணும்னா ஈரோடு போகணும், காங்கேயம் போகணும். நாங்கள் ஏன் நேராக பறக்கக்கூடாதா? பறக்கிறதுக்கு எங்களுக்கு விமானம் வேண்டாம், குறைஞ்சபட்சம் திருச்செங்கோட்டிலிருந்து பழனிக்கு நேரடி பஸ் விட மாட்டீங்களா என்று சட்டமன்றத்திலே நான் கேட்டேன். இது ஒரு கேள்விதான். பஸ் விடுங்க அப்படின்னு சொன்னா உடனே அமைச்சர் என்ன சொல்லுவாரு, பரிசீலிக்கப்படும், முதலமைச்சர்ல எடுத்து சொல்லி பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா ஒரு வாரத்தில் அமைச்சர் அந்த பேருந்தை விட்டார். அடுத்த 5 ஆண்டுகள் முடியும் பொழுது திருச்செங்கோட்டுக்கென்று ஒரு தேவையும் இருக்கக்கூடாது, கோரிக்கையே மக்கள்கிட்ட யாருக்குமே இருக்கக்கூடாது, அத்தனை கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டு விட வேண்டும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்னைக்கு மாலையில் தேர்தல் அறிக்கை வெளியாகுது. அதில் என்னென்ன எல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஆனால் கண்டிப்பாக நமக்கு களத்திலே மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையாக அந்த தேர்தல் அறிக்கை இன்றைக்கு மாலையில் இருக்கும் என்று சொல்லி, கண்டிப்பாக உங்களுடைய கடின உழைப்பு வெற்றி பெற செய்யும். இங்க இருக்கிற நாமெல்லாம் இன்றைக்கு தேர்தல் முடிகின்ற வரை தனித்தனி கட்சிகள் கிடையாது, நம்ம எல்லாம் ஒரே கட்சி தான், அத்தனை பேரும் ஒரே கட்சி தான், அத்தனை பேரும் இன்றைக்கு உதயசூரியன் கட்சி தான் நாம் எல்லோரும். அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இன்றைக்கு கிடையாது.